இதே முறையில் நாம் செய்தோம் என்றால் வெளியே கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் மிக சுவையாக இருக்கும். சுவையான மால்புவா ஸ்வீட் செய்வதற்கு 1 கப் மைதா மாவு, ரவை, 1 கப் பால், 1/4 கப் ஜீனி எடுத்து விடலாம். பவுலில் மைதாவை சேர்த்து விடலாம். 1/2 கப் ரவை சேர்த்து விடலாம். 1/4 கப் ஜீனி சேர்த்து விடலாம். 1/4 ஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்து விடலாம். நாம் சோம்பு பொடி சேர்த்தால்தான் மால்புவா ஸ்வீட் மிக அருமையாக வரும். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதனுடன் 1/2 கப் பால் சேர்த்து விடலாம். நாம் பால் சேர்த்து மிக்ஸ் செய்த பின் தேவைப்பட்டால் சிறிது தண்ணீர் சேர்த்து விடலாம். அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவு கெட்டியாக மிக்ஸ் செய்த பின் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் செய்து விடலாம். இந்தளவு நன்றாக மிக்ஸ் செய்த பின் 1/2 மணி நேரம் ஊற வைத்து விடலாம். 1/2 மணி நேரம் ஊறி வந்தால்தான் ஸ்வீட் அருமையாக வரும். நாம் சுகர் சிரப் செய்வதற்கு 1 கப் ஜீனி எடுத்து விடலாம். 1 கப் தண்ணீர் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுகர் சிரப்பை 10 நிமிடம் கொதிவிட வேண்டும். 10 நிமிடம் நன்றாக கொதித்து வரவும் அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜீனி தண்ணீர் இந்தளவு கொதிக்கும் பொழுது சிறிதளவு குங்குமப்பூ சேர்த்து விடலாம். நாம் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. குங்குமப்பூ கலரே அருமையாக வரும். இந்தளவு 10 நிமிடம் கொதித்து வந்தாலே சரியாக வரும். நாம் அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். நாம் இதை தனியாக வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு 1/2 மணி நேரம் நன்றாக ஊறி வந்துவிட்டது. நாம் தேவைப்பட்டால் சிறிதளவு பால் சேர்த்து விடலாம். நாம் சிறிதளவு பால் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். மால்புவா ஸ்வீட்டிற்கு இந்தளவு பதமாக இருந்தால் சரியாக வரும். நாம் எண்ணெயில் பொரிக்கும் பொழுது இந்த பதம் சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நன்றாக சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வைத்து ஊற்றிவிடலாம். நாம் இப்படி ஒரு கரண்டியால் ஊற்றிவிடலாம். நாம் ஊற்றிய பின் மேலே எண்ணெய் போட வேண்டும். நாம் பூரி செய்வது போலவே இதை செய்து விடலாம். இந்த அளவு நன்றாக எலும்பி வரவும் நாம் திருப்பி விடலாம். இந்த அளவு பதமாக இருந்தால்தான் நாம் ஜீனி தண்ணீரில் ஊற வைக்கும் பொழுது அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 நிமிடத்திலே 2 பக்கமும் நன்றாக வெந்து வந்துவிடும். நாம் ஊற வைத்து செய்வதால் விரைவாக வெந்து வந்துவிடும். நாம் விருப்பப்பட்டால் நெய்யிலும் இதை பொரித்து எடுக்கலாம். எண்ணெயில் பொரித்தாலும் அருமையாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பதம் சரியாக வரும். நாம் எடுத்து விடலாம். நாம் அனைத்து மாவையும் பொரித்து எடுத்து விடலாம். நாம் தனித்தனியாக போட்டு எடுத்தால்தான் நன்றாக எலும்பி வரும். நாம் சோம்பு பொடி சேர்ப்பதால் மிக மணமாக இருக்கும். நாம் பணியாரத்திற்கு செய்வது போலவே இருந்தாலும் நாம் பால் சோம்பு பொடி சேர்ப்பதால் மிக டிஃபரெண்ட்டாக அருமையாக இருக்கும். சூடாக இருக்கும் பொழுதே ஜீனி தண்ணீரில் போட்டு எடுத்து விடலாம். 5 நிமிடம் போட்டு எடுத்தோம் என்றால் சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு ஊற வைத்து வேறு பிளேட்டில் சர்வ் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான மால்புவா ஸ்வீட் அருமையாக ரெடி. நாம் மேலே பிஸ்தா முந்திரி தூவி சர்வ் செய்து விடலாம். நாம் டெக்கரேஷனுக்காக சிறிதளவு குங்குமப்பூ சேர்த்து சர்வ் செய்தால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைகள் பெரியவர்களுக்கு பிடித்த மால்புவா ஸ்வீட் அருமையாக ரெடி. வடநாட்டு ஸ்பெஷல் இந்த ஸ்வீட்டை மிக எளிமையாக நாம் செய்துவிடலாம். கடைகளில் இந்த ஸ்வீட் வாங்கினோம் என்றால் மிக காஸ்ட்லியாக இருக்கும்.
வீட்டிலே இதை நம் பணியாரம் போலவே எளிமையாக செய்துவிடலாம். குழந்தைகள் பர்த்டே பண்டிகை நாட்களில் இதை செய்து கொடுத்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். இதே முறையில் நாம் செய்தோம் என்றால் வெளியே கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் மிக சுவையாக இருக்கும். நாம் இப்படி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் செய்து வைத்தோம் என்றால் 4 நாள் வரை அருமையாக இருக்கும். நாம் ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிட்டோம் என்றால் 1 வாரம் வரை மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக எளிமையாக செய்யக்கூடிய இந்த மால்கோவா ஸ்வீட்டை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.